டெய்லி அன்னைக்கே எடுத்தான், அன்னைக்கே கொண்டு இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு சர்ப்ரைஸாக கிஃப்ட் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரணவோட பர்த்டேக்கு வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைங்க வர வரைக்கும் வந்து டைம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து எப்படி ரெடி ஆனோம், எப்படி சர்ப்ரைஸ் பண்ணோம், பிரணவோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால்கனியில் ஒரு 3 பிளான்ட் வந்து வச்சுருப்பேன். அது எல்லாமே கீழே இருக்கிறதுனால எடுத்து டெய்லி க்ளீன் பண்ணி தொடச்சி அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க்காக இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு பிளான்டர் ஸ்டாண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் மீஷோவில் போட்டிருந்தேன். இது வந்து 3 பாட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து போட்டால் இன்னுமே ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும். பட் இது வந்து நாங்கள் பார்த்தப்போ இதுலேயே 2 பிளான்ட்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சரி, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பாட் நீங்கள் வைக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சின்ன பாட்ஸாக இருந்தால் நம்ம வந்து 2 பாட்ஸ் வந்து வைக்கலாம். இங்கே ஜீசி பிளான்ட், மணி பிளான்ட், அதுக்கப்புறமா கற்பூரவல்லி, ஸ்னேக் பிளான்ட், அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நாங்கள் வந்து இப்போ வச்சுருக்கோம். செட் பண்ண உடனே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட கோட் நான் வந்து இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அமேசான்லேயுமே வந்து கிடைக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரணவ் குட்டியோட பர்த்டேக்கு கிளம்பியாச்சு. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான். ஆனால் நாங்கள் சாய்கிட்ட மட்டும் சொல்லிட்டோம். ஏன்னா எங்கேயாவது வெளியே பிளான் பண்ணிட்டாங்கன்னா அதனால் சாய்கிட்ட மட்டும் சொல்லிட்டோம். இன்றைக்கி ஆக்சுவலாக அவனுக்கு ஸ்கூல் லீவுன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையா. திடீர்னு தான் வந்து ஹாலிடே விட்டுட்டாங்களாம். நேற்றே அவங்க வெளியே போயிட்டு வந்துடுறதுனால இன்றைக்கி மோஸ்ட்லி எதுவும் பிளான் பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினச்சோம். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம அங்கே போயிட்டு அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் வந்து சீக்கிரமாகவே ரிட்டர்ன் ஆகணும். அதனால் வெயிட்டும் பண்ண முடியாது. ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஸ்டே பண்ணி சர்ப்ரைஸ்லாம் பண்ணிட்டு வரலாம். ஆனால் நாங்கள் வந்து 7 o'clock வந்து கிளம்பணும். அதனால் நாங்கள் வந்து சாய்கிட்ட மட்டும் சொல்லிட்டோம். வேம்புக்கு அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே வந்து தெரியாது. கிளம்பணும். ஆமாம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு 3:30 மணிக்கு வந்தாங்க. 3:45 வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து ரெடியாக இருந்தோம். குழந்தைங்களுக்கு வந்து பால் ஏதாவது ஸ்நாக்ஸும் ரெடியாக வச்சுருந்தோம். அதை கொடுத்துட்டு கேபும் வந்து புக் பண்ணியாச்சு. கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன கிஃப்ட்ஸு அப்படின்னு சொல்லி சில பேர் லாஸ்ட் வ்ளாகில் கேட்டிருந்தீங்க. அது வந்து வேம்போட சேனல் சூப்பர் மாம் கேலரியில் வந்து போடுவா, நீங்கள் வந்து பாருங்கள். அச்சோ, பசங்க எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா இது வந்து சடன் பிளான் இல்லையா, அதனால டக்குன்னு கிளம்ப போகிறோம் அப்படி சொன்னோன்னே அவங்க சும்மா சொல்கிறோன்னு நினச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலி ஆகிட்டாங்க. இங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரெடியாகிடுச்சு. நான் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினது. அப்படியே ஒரு 3 பீஸ் செட், ரொம்ப நல்லாயிருக்கும். அழகாக காட்டன் சூப்பராக இருக்கும். சரண்யா போட்டுருக்கோம் அதுதான். அம்மா வீட்டுக்கு போகிறோன்னொன்னே எங்களை விட ஜாலியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தக்ஷு தான். ஏன்னா அம்மாவோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் அவனுக்கு. நீங்கள் பாருங்கள், அவன் போய் எப்படி அம்மா மேலே அப்படியே விழுந்து கொஞ்சறான் அப்படின்ட்டு. இப்போ மழை வந்ததுனால நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரி மாதிரி வந்திருக்கோம். அங்கே வந்து செம்ம தண்ணி, அப்படியே ரோட் லெவல்ஸ்க்கு அப்படியே ஈக்குவலாக இருந்தது. கத்தக்கூடாது சரியா?
நாங்கள் வந்தப்போ வேம்பு வந்து பார்த்தீங்கன்னா சாரோட ஃப்ரெண்டு மேலே இருக்காங்க, அவங்கள கூப்பிட்றதுக்காக வந்து போயிருந்தாலும், அதனால் நாங்கள் எல்லாம் ரூமில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தோம். சாய் வந்து உள்ளேயே இருங்க உள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்னால் ரூமில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தோம். வந்த உடனே பயங்கரமாக கத்தி சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். வேம்பு அப்பா அம்மா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து வரும்போது வேம்பு பார்த்திங்கன்னா எங்கள் வீடியோ கால் பண்ணிகிட்டே இருந்தோம். இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சும்மா வந்தோடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கேக் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு அங்கேயே கொஞ்சம் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே நெக்ஸ்ட் டே விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சரண்யா வீட்டுக்கு வந்தேன். நான் ரச்சுவை போய் கூட்டிகிட்டு இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண போகிறோம். என்னால் எப்பயும் ரிலையன்ஸ் இதெல்லாம் போகிறப்போ டீட்டெயிலாக வந்து விலாக் எடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் அப்படியே நோட்டோட போகிறோம். நான் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கேன், ஆனால் நான் போனதே ஆமாம், இவ கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அப்படியே போயிட்டு அன்றைக்கி நான் டீட்டெயிலாக பார்க்கல. அதனால் இன்றைக்கி வந்து போயிட்டு வேறு ஏதாவது புதுசான கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரலாம். ஓகே. நிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பேன் கேக் வந்து கேட்டிருக்கா லஞ்சுக்கு. ஸோ பேன் கேக் மிக்ஸ் வந்து வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். யாரோ கிளாஸில் வந்து பேன் கேக் எடுத்துகிட்டு வந்தாங்களா, எல்லோரும் டிஃபன் பாக்ஸும் இப்படியே பார்த்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக சொன்னேன். சரி பேன் கேக் தானடா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னேன். ஆக்சுவலாக பேன் கேக்கு வந்து நம்ம மிக்ஸ் அங்கே இருக்குது. நான் வீட்டில் பண்ணுறப்போ வந்து நானே மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். பட் ப்ராப்பர் பேன் கேக் வந்து நம்ம சரி ஒரு நாள் மிக்ஸ் வாங்கி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் வாங்கலான் இருக்கோம். அதை வந்து அங்கே கிடைக்கும். லாஸ்ட் டைமே நான் பார்த்தேன். ஸோ மிக்ஸும் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே மேலே போய் நம்ம கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நோட்டை விட்டுட்டு வரலாம். ஓகே போகலாம். எங்கே கடையிலே சார் லாவணி அங்கே இருக்கா. ஒரு வேளை திருமலை வாயில் போயிருந்தானா நீ என்ன பண்ணியிருப்ப? அழுதுருப்பா. ஆமாம், சரியான அழுமூஞ்சி. அழுதுருப்பேன்னு இல்லை, அது வந்து அப்படிதான். அங்கே தான் போனோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஆனால் ஏதோ எங்களுக்கு ஒரு லக்கு தான். ஆமாம், அப்படியே அமைஞ்சு சேர்ந்தே இருக்கணும்னு அமைஞ்சிடுச்சு எங்களுக்கு. டெய்லி ஷாப்பிங் தான் பச்சு நம்மளோட. ஆமே இதுதான் எனக்கு அன்றைக்கே எடுத்தான், அன்றைக்கே வாங்கியிருக்கான். நான் பண்ணித்தரேன் சூப்பராக அப்படின்னு சொன்னேன். இது சாக்லேட் ஃப்ளேவர் வேணாம், நம்ம இதுவே வாங்கிக்கலாம். கொக்கோ பவுடர்மா இது. மெயினாக பார்த்திங்கன்னா அங்கே நிறைய க்ராசரிஸ், அதுக்கப்புறம் சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பயங்கரமான ஆஃபரில் வந்து இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வரலான்னு போனோம். சரணையா வந்து கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பேன் கேக் மிக்ஸு, அப்புறம் இந்த பேன் கேக் மிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்டுக்கு இந்த கொக்கோனட் ஸ்ப்ரெட் மாதிரி இருந்தது, அது நல்லா இருந்தது. ஸோ பேசிக்காக வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ்லாம் தான் வந்து பார்த்துட்ருந்தோம். கீழே வந்து கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா அந்த 99 ருபீஸ் செக்ஷன் வந்து இருந்தது. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்த உடனே மேடம் வந்து டஸ்ட்பினையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா டஸ்ட்பின் ஒன்று உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் சரி நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து சாலிட் வேஸ்ட்டு ட்ரை வேஸ்ட் போகிறதுக்கு அழகாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. வந்த உடனே டஸ்ட்பினையே பார்த்துட்டுருக்கு. எங்கள் பார்க்க நிறையா இருக்கு. வேணும்ப்பா டஸ்ட்பின் இல்லாமல் இது இந்த மாதிரி போடவே முடியல. கொஞ்சம் க்ளீனிங் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா சோப்ஸு அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். டஸ்ட்பின்க்கு என்ன ஒரு டிசைன் பார்த்தியா? கேர்ள்ஸ் ரூம் டஸ்ட்பின்க்கு. கேர்ள்ஸ்னால எல்லாமே ஸ்பெஷல் தான். பசங்களுக்கு தான் ஹாட் பேக்ஸ், அதுக்கப்புறமா கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்ஸு அது எல்லாமே ஆக்சுவலாக இங்கே நாங்கள் இதில் ஒரு ப்ரைஸ் போட்டிருந்தோங்க, அதை விடையே கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து இருந்துச்சு. அதனால் நிறைய நல்ல ஆஃபர்ஸில் வந்து இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாப்கார்ன்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டீப் பவுல் வேணுன்றனால இது வந்து மிதுன் கொன்று நிக்கில் கொன்று நான் வந்து எடுத்தேன். அதை மட்டும் தான் நாங்கள் வந்து எடுத்தோம் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா அந்த பக்கம் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு போனப்போ வந்து காட்டியிருப்பேன்.
அந்த 99 செக்ஷனில் வந்து இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் வந்து இருந்தது. அது மட்டும் சரண்யா பார்க்கணும் அப்படி சொன்னால். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கார்பெட்ஸு, நல்ல பெரிய மேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு. அந்த லாங் கிச்சன் மேட் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 170, 189 அப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 400 அந்த மாதிரியான லாங் கார்பெட்ஸ்லாம் வந்து இருந்தது. நாங்கள் அந்த கிச்சன் மேட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்ரூம் மேட்ஸ் எல்லாம் நல்ல ஆஃபர்ஸில் இருந்ததுனா அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த 99 ருபீஸ் பாக்ஸ் செட்டு. அதே மாதிரி இந்த பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸஸையும், டிஃப்ரெண்ட் சைஸஸும் ஒரே பேக்கில் இருக்கிற மாதிரி 99 ருபீஸ் இருந்துச்சு. அதனால் அது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த மேட் தான் நான் சொன்னேன். இந்த மேட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த பாத்ரூம் மேட் இது அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். நான் வீட்டுக்கு போனோடனே நான் என்ன ஷாப்பிங் பண்ணேன்றது ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் மாதிரி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது, கரண்ட்டும் இல்லை. நாங்கள் கத்திரிக்காய் குழம்பு வந்து சரண்யா வச்சுருந்தா, அது வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சூடு பண்ணிவிட்டு அது வந்து சாப்பிட்டோம். மேட்டு போட்டாச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம வந்து என்னென்ன வாங்கணுன்ற ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த கிச்சன் மேட்டு தான் இது, வந்து லாங் மேட். இது நம்ம அப்படியே ஒரே மேட்டாக வந்து போட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு அது வந்து வாங்கினோம். இது வந்து 120, 170 ஒரு ரேட்டு. நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக தான் வந்து இருந்தது. இந்த மாதிரி நமக்கு வந்து போடுறப்போ நமக்கு அந்த கிச்சனில் இப்போ சில்லுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதனால் அந்த சில்லுன்னு தரையில் கால் வச்சாலே வந்து கால் வலி வந்து வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மேட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நல்லா அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு கவர் பண்ணிவிடும், அந்த மாதிரி வந்து வந்திருந்தது. அப்புறம் இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நான் வந்து போடலாம் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கினேன். இது வந்து நமக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே வந்த உடனே இப்போ ஈர மண்ணெல்லாம் இப்போ மழை பெஞ்சதுனால அது வந்து அப்படியே வெளியே போயிட்டு வந்தால் இதில் கலெக்ட் ஆகிடும். அழகாக இதை எடுத்து போட்டுடலாம். அண்ட் வாஷ் பண்ண வேணாம், ஈஸியாக நம்ம அதாவது காய வைக்கணும்னு இல்லை, இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா செவுத்தில் அப்படியே ஒட்டி வச்சிட்டோன்னா காஞ்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல எனக்கு டோர் வந்து மூடும்போது திறக்கும்போது நார்மல் மேட் போட்டால் விலகிட்டே வந்து இருந்தது. இது வந்து க்ளோஸ் பண்ணாலும் எதுவுமே வந்து ஆகலை, அது மூவே ஆகலை, நல்லா உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும் தரையோட. அதனால் அந்த மாதிரி வாங்கினோம். அப்புறம் இந்த மாதிரியான பாத் மேட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. நல்லா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணிவிடும். அதுவும் இது மாதிரி நமக்கு எப்படி இருக்குன்னா, அது நல்ல டைல்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் ஆகிடும். நமக்கு வந்து டக்குன்னு வழுக்கிட்டு போகிற மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், ஆன்டி ஸ்லிப் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பாத்ரூம் வெளியே வந்து போடணும். இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஸ்பரில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் இதே மாதிரி தான், ஒரு ஹாஃப் டோர் மேட் மாதிரி வந்து இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வாஷபிள் தான், நீங்கள் மிஷின்லேயே போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது ரொம்ப பெருசு, சூப்பராக வந்து இருந்தது. நான் வந்து நம்ம வீட்டில் அந்த ஹாஃப் டோர் மேட் மாதிரி நான் ஆல்ரெடி பாத்ரூம்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து நான் என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே வச்சுருப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்கேன். அதனால் பாத்ரூமில் போடுறதுக்காக நான் அது வந்து மாற்றியிருந்தேன். இது வந்து மாற்றி மாற்றி இங்கே தான் வந்து யூஸ் பண்ணுறது வீட்டில். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான். இதுதான் நமக்கு ஸ்கூலுக்கு வந்து நிறைய தேவைப்படுது. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இல்லையா, சரண்யானும் அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கா. அப்புறம் இதுலேயே நாங்கள் இந்த மாதிரி மல்டி சைஸஸ் ஒரே காம்போவாக அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசு, அதுக்கப்புறம் சின்னது, ஒரு கப்பு மாதிரி ஒன்று அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஏதாவது சாஸ் கொடுக்கணும், அப்புறமா வந்து ஏதாவது பொரியல் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு டக்குன்னு யூஸ். இது வந்து ஃபுட் கிரேட் தான், மைக்ரோவேவ் சேஃபும் கூட. நம்ம ஏதாவது வச்சு சூடு பண்ணிக்கணுன்னாலும் வந்து சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு பெருசு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டில் மாதிரி சைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸில் 2, அப்புறம் இந்த மாதிரி சின்னதில் வந்து 2, அப்புறம் அந்த ரவுண்ட் பாக்ஸில் கொஞ்சம் பெருசில் 2, அப்புறம் ரொம்ப சின்னதில் 2, அந்த மாதிரி ஒரு எல்லா சைஸஸும் இதில் இருக்கிறதுனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். நானும் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறமா சரண்யாவும் வந்து வாங்கியிருந்தா. நீங்கள் வந்து நான் சொல்கிற கான்செப்ட் நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா தெரியல. இப்போ வந்து நம்ம ஷாப்பிங்லாம் வந்து போனால், அதாவது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமாலாம் ஷாப்பிங்லாம் போனால் நமக்கு வாங்குறத விட நம்ம வீட்டுக்கு வாங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு வாங்குகிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை விட வீட்டுக்கு, கிச்சனுக்கு, குழந்தைங்களுக்கு, அந்த ஹோம் டெக்கருக்குன்னு இந்த மாதிரி தான் மைண்ட் போகுதே தவிர நமக்காக எதாவது வாங்கிக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வாங்கினாலே நம்ம ஹாப்பி ஆகிடுறோம் பாருங்கள். பட் அன்றைக்கி வந்து நாங்கள் இந்த 2 ஸ்கர்ட் வாங்கினோம். இது வந்து சரண்யா ரொம்ப கம்பல் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால். இந்த ஸ்கர்ட் ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இப்போ டிசம்பர் மந்த்தில் ஏதாவது ட்ரிப்பெல்லாம் போனால் போட்டுக்கலாமேன்னு சொல்லி வாங்கினோம். அப்புறம் பேசிக்காக கொஞ்சம் கிச்சன் எசென்ஷியல், ஸ்க்ரப்பு, அப்புறமா கொடி கட்டுற கயிறு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ், இதெல்லாம் மாதிரி வந்து வாங்கினோம். இந்த மாதிரி தான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன், ஒரு சர்ப்ரைஸோட நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் இதெல்லாம் வந்து போச்சு. ஹோப் இந்த வீடியோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு vlog தான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.